ஹாய் டியூஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து. நாளைக்கு ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங் காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதே 23ஆம் தேதி காலையில் ரவுண்டு 2ல் அப்போலோ கொடுத்து வெயிட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அப்போலோ என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு அவ்வளோ எதிர்பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக உங்களுக்கு வரட்டும். அது வந்ததுக்கப்புறம் 5 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 5 நாளுக்குள்ளே போய் உங்களுக்கு புதுசாக ஒரு காலேஜில் ஏதாவது கிடச்சிருந்தனா அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. இல்லை ஏற்கனவே வந்த காலேஜ் வந்திருந்தாலும் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வெளியில் வந்து வரலாமா வேணாமா அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் போனால் மட்டும்தான் போக முடியுங்கிறது ரவுண்டு 2க்கான இன்புட்டு. இப்போ ரவுண்டு 3ல் போகிறவங்களுக்கான ஒரு டேட்டா இன்றைக்கி எடுத்தோம். இந்த டேட்டாவை வச்சுட்டு உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, நினச்ச பிரான்ச் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்புட்டாக தான் இது இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறவங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு சாய்ஸ் போடும்போது ஒரு நல்ல சாய்ஸை போட்டு நினச்ச காலேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனலிட்டிக்ஸ் என்ன அப்படின்னா, பிரான்ச் நேமு, இன்டேக் எத்தனை, R1ல் எவ்வளோ ஃபில் ஆச்சு, எத்தனை சீட் ஃபில் ஆச்சு, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரவுண்டு 2க்கு இது வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க முடியாது. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இதை வச்சு ஒரு ஐடியா பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இதை இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம். ரவுண்டு 2 நாளை காலையில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10-11 மணிக்குள்ளே நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் அதை டீட்டெயில்டாக எடுத்து நான் அனலைஸ் பண்ணி ஈவினிங் ஒரு 7-8 மணிக்குள்ளே கண்டிப்பாக நாளைக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ இருக்குது, நம்ம சாய்ஸ் போடலாமா அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக போடலாம். நாளைக்கு ஓப்பன் பண்ண உடனே சாய்ஸை போட்டு உடனே லாக் பண்ணிட்டா எனக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்பா சாமி வேலை முடிஞ்சது அப்படின்னு உட்காராமல் டைம் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளன்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுநாள் இருக்குது. மொத்தம் 3 நாள் டைம் கொடுக்கறதுனால இந்த 3 நாள் நிதானமாக சாய்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணலாம். அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இன்புட்டாக இருக்கும். இப்போ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் SS அப்படின்னு போட்டிருந்தா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் குடும்பமான வரைக்கும் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த SSல வந்து 88 சீட்டுக்கு 80 சீட்டு முடிஞ்சு போச்சு. ஸோ ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் SSல நீங்கள் போய் படிக்கணும்னு நினச்சா சீட்டு கிடையாது, ரவுண்ட் 1லே ஃபுல்லுங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 352க்கு 350 சீட்டு முடிஞ்சு 2 சீட்டு வேக்கண்டது. இதுவும் ரவுண்டு 2ல் எடுத்திருப்பாங்க. ரவுண்டு 3க்கு இந்த சீட்டு கிடைக்காது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி SS 435 438 முடிஞ்சு 4 சீட் வேக்கண்ட் இருந்தது. ஸோ இதுவும் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் கிடைக்காது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 269 சீட்ஸில் 263 சீட்ஸ் முடிஞ்சு 4 சீட் தான் மிச்சம் இருந்தது. இதுவும் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் எங்கே அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி, MIT, GCT, PSG டெக்கு, தியாகராஜா போன்ற கல்லூரியில் மட்டும்தான் இது இருக்குது. இங்கே உங்களுக்கு இனிமேல் அங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான். ஈவன் SC ST கொண்டு அது இல்லை அப்படின்னு தெரிய வருது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் SS கோர்ஸ் 75 சீட்டுக்கு 73 சீட்டு 2 சீட்டு அதுவும் ரவுண்ட் 2ல் எடுத்திருப்பாங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் சிக்ரியில் இருக்கக்கூடியது 28 சீட்டில் 27 சீட் ஃபர்ஸ்ட் ஒன்லேயே முடிஞ்சு போச்சு. ஒரு சீட்டு இதையும் யாரும் எடுத்திருப்பாங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் VLSI கோர்ஸ் படிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பிச்சதில் இதுலேயுமே ஒரே ஒரு சீட்டு தான் இருந்தது. இதையும் எடுத்திருப்பாங்க. கிடைக்காத வாய்ப்பு இல்லை. மைனிங் இன்ஜினியரிங் 26-25 சீட் இருந்தது. ஒரே ஒரு சீட் தான் மிச்சம். இதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடுத்திருப்பாங்க. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 62ல் 59 சீட்டு 3 சீட்டு மிச்சம் இருந்தது. கண்டிப்பாக இதையும் எடுத்திருப்பாங்க. இதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் இந்த கோர்ஸ்லாம் படிக்கலாமா சார் நிறைய பேர் கேட்டீங்க. டெஃபினட்டாக படிங்கன்னு சொல்லியிருந்தோம். வேகன்சி இருந்ததுன்னா வாய்ப்பு, ஆனால் வேகன்சி இருக்க வாய்ப்பு இல்லை. 38ல் 36 சீட்டு முடிஞ்சு 2 தான் வேக்கண்ட்டு. இதுவும் முடிஞ்சு போயிருக்கும், வாய்ப்பு இல்லை. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி SS 17 சீட்டு மொத்தம் 14 சீட்டு ஒரே ஒரு சீட் இருந்திருக்கு. இதுக்கும் வாய்ப்பு இல்லை, எடுத்திருப்பாங்க. ஃபுட் டெக்னாலஜி SS இதெல்லாம் வந்து அழகப்பா செட்டியார் காலேஜில் வந்து இருக்கும். அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய AC டெக் கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடியது ஃபுட் டெக்னாலஜி 33க்கு 31 2 சீட்டு தான் இருந்தது. இதுவும் ரவுண்ட் 2ல் முடிஞ்சு போயிருக்கும். பயோ மெடிக்கல் இன்ஜினியரிங் SS 89க்கு 81 8 சீட்டு 99.9% இந்த பயோமெடிக்கல் முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 52க்கு 47 பேர் 5 சீட் இருந்தது. இதுவும் ரவுண்ட் 2ல் முடிஞ்சிருக்கும். மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 26 சீட்டில் 23 சீட்டு முடிஞ்சு போய் மிச்சம் 3 இதுவும் முடிஞ்சிருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 80ல் 59 சீட்டு 11 சீட்டு மிச்சம் இருந்தது. ஆனால் ரவுண்ட் 2ல் இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போயிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் 43-37 6 சீட்டு மிச்சம் இருந்தது. இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போயிருக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் 66க்கு 56 10 சீட்டு வேக்கண்ட் இருந்தது. இந்த 10மே முடிஞ்சு போயிருக்கும். மேபி 1 அல்லது 2 ST கேண்டிடேட்டாக யாராவது இருந்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம்.
எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சாண்ட்விச், அதாவது பிஎஸ்சி காலேஜில் இருக்கிற 38 சீட்டில் 32 சீட்டு முடிஞ்சு மிச்சம் 6 சீட்டு மிச்சம் இருந்தது. இந்த 6 சீட்டுமே இப்போ கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. தேவைப்பட்ட எஸ்டி எஸ்சியில் வந்து 1 2 சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். மெக்கட்ரானிக்ஸ் எஸ்எஸ் 38ல் 31 சீட்டு, மொத்தம் 7 சீட்டு, இதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 116 சீட்டில் 91, 25 சீட் இருந்தது. இந்த 25 சீட்டுமே கண்டிப்பாக போயிருக்கும். எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்த எஸ்சிஏ மாணவர்களாக இருந்தால் இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். பி பிளான் 35ல் 27, 8 சீட் இருந்து இந்த சீட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்மஸ்டிக்கல் டெக்னாலஜி எஸ்எஸ் 53 40, 13 சீட்டு மிச்சம் இருந்தது. இதுவுமே கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் இதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 19 14, 5 சீட்டு தான் மிச்சம். இதுவுமே முடிஞ்சிருக்கும், வாய்ப்பு இல்லை. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் 54 30 சீட்டு, 19 சீட் இருந்தது. இந்த 19 எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தால் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 134 87 சீட்டு, கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரொடக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 38 24, மொத்தம் 14 சீட்டு மிச்சம் இருக்குது. இதுவுமே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து எஸ்டி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 80ல் 49 39 சீட் இருக்குது. இதுவுமே எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி 53ல் 29 சீட், 24 சீட்டு மிச்சம் இருக்குது. இதுவுமே எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான வாய்ப்பு இருக்குது. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜியில் மொத்தம் 28 சீட்டு பேலன்ஸு. இதுவுமே எஸ்சி எஸ்டி எம்பிசி மாணவர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 134 71 சீட், இதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் 106 48 58 சீட்டு மிச்சம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் சாய்ஸில் நீங்கள் வைக்கலாம். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் 80ல் 35 46 சீட்டு, இதுவுமே எஸ்சி எஸ்டி எம்பிசி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இங்கே ஒரு 77 சீட் இருக்குது. இதுவுமே எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எம்பிசி மாணவர்களும் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் 19, இந்த சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, போயிருக்கும். எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ் கேட்குறீங்க, 120 சீட் பேலன்ஸ் இருந்தது. கண்டிப்பாக இப்போவும் வந்து சீட் இருக்கும். இது நீங்கள் பிசி கேண்டிடேட் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் 114 85 சீட்டு மேக்கன் இருக்குது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 262 207 சீட்டு, இங்கேயும் எஸ்சி எஸ்டி எம்பிசி மாணவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் இது வந்து பிரைவேட் இன்ஸ்டியூஷன் எல்லாம் சேர்த்து வரும்போது 597 சீட்டு மிச்சம். மேக்ஸிமம் சீட்டு வந்து எல்லாமே வந்து ஓசி பிசியில் முடிஞ்சிருக்கும். எம்பிசி மாணவர்கள் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நாளைக்கு காலையில் தான் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் தான் இதை டீட்டெயில்டாக மாற்றி கரெக்டாக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு இது வந்து இந்த சீட் கிடைக்குமாங்கிறது ஒரு ஐடியா. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஸோ இதுவுமே சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் 552 சீட் இருக்குது. இதுவுமே நல்லா பார்த்துங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஎன்ஐ அப்படிங்கிற கோர்ஸ் நல்லா இருக்குமா நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல காலேஜ் இருந்தால் எடுத்துக்கலாம். 522 சீட் இருக்குது, கண்டிப்பாக அது சீட் இருக்கும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு 70 சீட் இருக்குது. கண்டிப்பாக இந்த சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 445 சீட்டு, கிட்டத்தட்ட 360 சீட் அப்படியே இருக்குது. இதுலேயுமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னென்னா வெர்ச்சுவல், அதாவது இது எப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை படிப்பாங்க. இதை படிக்கலாமா சார்? தாராளமாக 3rd ரவுண்டில் போகிறவங்க நல்ல காலேஜ் கிடைச்சா எடுத்து படிங்க, தப்பு கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபண்டமெண்டல் படிப்பீங்க. ஃபேஷன் டெக்னாலஜி எஸ்எஸ் 38 சீட்டு, 31 சீட் இருக்குது. கிட்டத்தட்ட இது போயிருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்டி எம்பிசி மாணவர்களுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 31,463 சீட்டுங்க. இதுதான் எல்லாருமே போட்டி போட்டு பயங்கரமாக எடுத்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது 26,000 சீட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6,000 மேலே சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு 15,000 சீட் போயிருக்கும் நான் நம்புகிறேன். பட் காலையில் தான் நம்ம இதுக்கு பார்க்க முடியும். இதில் கொஞ்சம் வேகன்சி இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் என்ன அப்படின்னா டாப் காலேஜ் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். கீழே இருக்கிற காலேஜுக்கு தான் நீங்கள் போட்டு எடுக்க முடியும். ஏன்னா எல்லாருடைய ஆர்வம் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல 26,000 சீட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. டயர் 2 டயர் 3 லெவலில் காலேஜஸில் நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா தான். டயர் 1 காலேஜஸில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் 2390 சீட்டில் 2099 சீட் இருக்குது. ஸோ இதுவுமே எம்பிசி மாணவர்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 22,590 சீட்டு. ஸோ 19,800 சீட் வந்து செகண்ட் ரவுண்டில் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 15,000 சீட்டுக்கு மேலே போயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு 4,000 சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது மேக்ஸிமம் ஒரு 8,000 9,000 சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பார்க்கலாம். இது வந்து நாளைக்கு வரும்போது நான் வந்து உங்களுக்கு அதை கிளியர் கட்டாக சொல்கிறேன். பட் ஈஸி அப்படிங்கிறது டயர் 2 காலேஜஸ்க்கோ டயர் 3 காலேஜுக்கோ ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து 1009 சீட்டு இதுவுமே சான்ஸ் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 17,222 சீட்டு, கிட்டத்தட்ட 15,000 சீட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் இருந்துச்சு. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 சீட்டு மூவ் ஆயிருக்கும். ஒரு 5,000 சீட்டுக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறோம். அட்லீஸ்ட் 50-50 பார்த்தா கூட 8,000 சீட் இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில கீழே வந்து அதாவது டயர் 2 லெவல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்சி டிசைன் டெக்னாலஜி 806 சீட்டு 717. ஸோ இதுலேயுமே எம்பிசி மாணவர்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து சான்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் புதுசாக இருந்த கோர்ஸு. ஸோ இது 5 சீட்டு 40 சீட்டு வேக்கன்ட் இருந்தது. இது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. இதுலேயுமே ஒரு 10-15 சீட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். செராமிக் டெக்னாலஜி 55ல் 41 சீட் அப்படியே இருந்தது. பட் இதுலேயுமே சீட் எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். இன்டீரியர் டிசைன் எஸ்எஸ் 19ல் 2 சீட் தான் இருக்குது. ஸோ இதுவுமே 17 சீட்டு, கிட்டத்தட்ட எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எம்பிசி ட்ரை பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 15,203 சீட்டு, கிட்டத்தட்ட 13,000 சீட்டு வேக்கன்ட் இருக்குது. ஐடியில் இந்த 13,000ல் எப்படி பார்த்தாலும் ஒரு 8,000 சீட்லேருந்து 6,000 சீட் மூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பகுதி பிரிச்சா கூட ஒரு 6,000 சீட் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதுவுமே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் 35 சீட்டு மிச்சம் இருக்குது. ஸோ இதுவுமே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 1,318 சீட்டில் 1,600 சீட் அப்படியே இருந்தது. இது அப்படியே தேர்ட் ரவுண்டுக்கு கேரி ஓவர் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் அஸ் ஸ்பெஷலைசேஷனாக படிக்கிறதுக்கு 4,149 சீட்டு 3,834 சீட் இருந்தது. இந்த சீட்டுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1,000-1,500 சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்துள்ள 1,112 1,030 சீட் இருக்குது. 500 மேற்பட்ட சீட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது 313 சீட்டு 290 சீட் இருக்குது. இதுவுமே எம்பிசி மாணவர்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ட்ரை பண்ணலாம். பிசிக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 302 சீட் அப்படியே இருக்குது. பிசி மாணவர்கள் எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் தாராளமாக எடுக்கலாம். தமிழ் மீடியம் சான்சஸ் அதிகம் இருக்குது, எடுத்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 14,014 சீட்டில் 13,000 சீட் அப்படியே இருந்திருக்கு. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 5,000-7,000 சீட் 6,000 சீட் தான் போயிருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8,000 சீட்டுக்கு மேலே குறைந்தபட்சம் ஒரு 6,000 சீட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு 4,000 சீட் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு முடிஞ்சவொடனே வேக்கன்ட் இருந்தது. இப்போ 2,000 சீட் போயிருந்தால் கூட 2,000 சீட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக டயர் 2 லெவலில் ஒரு நல்ல காலேஜஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 826 773 சீட் இருக்குது. ஸோ இதில் ஒரு 500 சீட் போயிருந்தால் கூட 200 சீட் மிச்சம் இருக்கும். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் எஸ்சிஏ மாணவர்கள் எம்பிசி மாணவர்கள் கூட அப்போ ட்ரை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலைசேஷனாக இருக்கிறதுக்கு 103 சீட் அப்படியே இருக்குது. நல்லா பார்க்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் இருக்கும், இங்கே வெறும் டேட்டா சயின்ஸை மட்டும் வச்சுருக்காங்க ஸ்பெஷலைசேஷனில். இது அப்படியே இருக்குது, இது ஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தால் தாராளமாக இதை எடுக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 406 சீட்டு மொத்தம் தமிழ் மீடியத்தில் 384 சீட்டு, கிட்டத்தட்ட 200 சீட் அப்படியே தான் இருக்கும். தாராளமாக நல்ல சான்ஸ் இருக்குது, தேர்ட் ரவுண்டில் போகிறவங்க எடுக்கலாம். டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 249 சீட்டு 236 சீட் இருக்குது. கண்டிப்பாக 130 சீட்டுக்கு மேலே இருக்கும். இதுவும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பயோடெக்னாலஜி 1,730ல் 1,653 சீட்டு. ஸோ இதுவுமே நல்ல பிரைட் சான்ஸ். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி தாராளமாக படிக்கலாம். சீட் இருக்கும், நல்ல காலேஜ்லேயே இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி 26 சீட்டு, ஒரே ஒரு சீட் தான் போயிருந்து 25. ஆனால் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் இங்கே வந்து எம்பிசி எஸ்சி எஸ்டிஏ மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். லெதர் டெக்னாலஜி 53ல் 2 சீட் தான் போயிருக்கு. 50 சீட்டு மிச்சம் இருந்தது. இப்போ பகுதி போனால் கூட 25 சீட் மிச்சம் இருக்குது. ஸோ எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 16,476 15,886 சீட் இருந்தது. இந்த 15,000ல் கிட்டத்தட்ட ஒரு 10,000 சீட் 8,000 சீட் போயிருந்தா விட மீதம் ஒரு 7,000-8,000 சீட் உங்களுக்கு இருக்குது. தாராளமாக இதை எடுக்கலாம், சான்ஸ் இருக்குது. நல்ல காலேஜஸ்லேயே கிடைக்கும், ட்ரை பண்ணுங்கள். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 4,139 3,999 சீட் மிச்சம் இருக்குது. இதில் 1,000-2,000 சீட் போனால் கூட இதுவுமே நல்ல சான்ஸ். பிசி ஸ்டூடெண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது, எஸ்சி எஸ்டிக்கு இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ சிவில் இன்ஜினியரிங் கிட்டத்தட்ட 9,000 சீட் அப்படியே வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. பிசி எம்பிசியா ஓசியில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணலாம். டாப் 20 காலேஜ் தவிர மிச்சம் 25 காலேஜ் தவிர, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஒரு 10 மொத்தம் ஒரு 25 காலேஜ், அதிகபட்சம் 30 காலேஜ் தவிர மற்ற எல்லா காலேஜுமே இது இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் புதுசாக வந்த கோர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கலாமான்னு கேட்டாங்க. 36ல் ஒரு சீட் தான் போயிருக்கு, 35 இது ஆக்சுவல் மூவ் ஆயிருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான்
எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இங்கேயுமே 30 சீட்டு, இதுவுமே ஒரு எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சொல்லி நியூ கோர்ஸ் சில 36 சீட் வச்சுருக்காங்க. இதுவுமே தாராளமாக எடுக்கலாம். இந்த கோர்ஸ் சீட் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. சைபர் செக்யூரிட்டி 199 சீட்டு 194 அப்படியே இருந்துச்சு, இதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 80ல் 78 சீட் அப்படியே இருக்குது. இதுக்குமே இதெல்லாம் பிரைட் சான்சஸ். 3rd ரவுண்ட் போகிறவங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துக்குங்க. சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ங்கிற பிரிவில் நல்லா படிக்கலாங்க. ஏதோ வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இங்கேயுமே கம்ப்யூட்டர் வரும், இங்கேயுமே நல்ல வாய்ப்பு இருக்குது. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ்லாம் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. தாராளமாக நீங்கள் எடுத்து அப்ராடில் போய் செட்டில் ஆகலாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் ஸ்பெஷலைசேஷன் எடுத்து படிக்கிறதுக்கு 72 சீட் அப்படியே இருக்குது. ஆனால் இப்போ போயிருக்கோம் 10 சீட்டு மிச்சம் இருக்குது, 30 சீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எம்பிசி எஸ்டி மாணவர்கள் ட்ரை பண்ணலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 84 சீட்டு, கிட்டத்தட்ட ஒரே ஒரு சீட் தான் போயிருக்கு. இப்போ 40-50 சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுவுமே நீங்கள் எடுக்கலாம். ஃபுட் டெக்னாலஜி 723, 714 சீட்டு, நல்ல வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் 114 சீட்டு, 110 சீட் இருந்துருக்கு. 100 சீட்டு போயிருக்கும், இல்லை 85 சீட் போயிருந்தால் கூட ஒரு 50 சீட்டு எம்பிசி எஸ்டி மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எடுக்கலாம். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படியே இருக்குது, தாராளமாக எடுக்கலாம். பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படியே சீட் இருக்குது, இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்பேரல் டெக்னாலஜி ஃபுல் சீட் இருக்குது, அப்படியே நீங்கள் எடுக்கலாம். பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் 30 சீட்டுக்கு 30 சீட் அப்படியே இருக்குது. இப்போ ஒரு 10 சீட் 10 சீட் 20 சீட் போயிருந்தால் கூட இங்கேயுமே நல்ல சான்ஸ் இருக்குது, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் என்வரான்மெண்டல் 55 சீட் அப்படியே இருக்குது. கீழே இதுக்கப்புறம் வரக்கூடிய பேச்சுலர் ஆஃப் டிசைன்ஸு, என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங்லாம் தாராளமாக படிக்கலாங்க. நிறைய பேர் யோசிக்கவே மாட்டீங்க, ஃப்யூச்சரில் இருக்க போகிற மிகப்பெரிய ஒரு நல்ல கோர்ஸு. இதுவுமே போயிருந்தால் 18 சீட்டு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 3rd ரவுண்டில் போடுறவங்க இதெல்லாம் தைரியமாக போடுங்க, நல்லாவே இருக்கும், தாராளமாக படிக்கலாம். ஃபேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மெரைன் இன்ஜினியரிங், ஸோ கீழே வரக்கூடிய டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல், சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் முதற்கொண்டு இது அப்படியே சீட்ஸ் எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மிகப்பெரிய பிரைட் சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இன்புட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வாய்ப்பு இருக்கா, ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்குமே இவ்வளோ சாய்ஸ்னால் ரவுண்ட் 2 போனதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி நைட் இன்னொரு வீடியோ சாய்ஸ் லிஸ்ட்டு போகிறதுக்கு எந்த காலேஜில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்கிற வீடியோ நான் தர்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க முதல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நிறைய குட் இன்புட்ஸ் இப்போ மட்டும் கிடையாது, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமும் கூட ஃபஸ்ட் இயரில் என்ன பண்ணலாம், செகண்ட் இயரில் என்ன பண்ணலாம், எல்லா இன்புட்டும் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை, see you.